ஹாய் ட்ரையல் அட்வொகேட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. அதாவது நம்ம 154 ஆஃப் சிஆர்பிசியில் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக பார்த்தோம் இல்லையா முன்பதிவில், அதோட கம்பேரிட்டிவ் செக்ஷன் பிஎன்எஸ்எஸில் இது. இப்போது அதில் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் தெரியுமா? இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் எவ்வாறு கொடுக்கணும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக எந்த ஆஃபீஸர்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இப்போ அதே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக அந்த விக்டிம் வந்து மென்டலி ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தால் அவங்க எங்கே போய் பதிவு பண்ணணும், யார் முன்னிலையில் பதிவு பண்ணணும், அதை வீடியோகிராஃப் பண்ணக்கூடாதா, ரெண்டாவது அந்த விக்டிம் அழைச்சிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது அந்த ப்ரொவிஷன் 164 சப்செக்ஷன் 5 கேபிட்டல் ஏ கிளாஸ் அந்த ஏன் படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது போல் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ரெக்கார்ட் படி பதிவு பண்ண எஃப்ஐஆரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்ஃபர்மெண்ட்டு கொடுக்கணும். அப்புறம் சப்போஸ் எஃப்ஐஆரே போடலைன்னா எஸ்பிக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அந்த புகாரின் சுருக்கத்தை எழுதி அனுப்பி அதுக்கான நிவாரணத்தை பெறணும்னு சொல்லிட்டு 154 வரிசையாக 1 by 1 சொல்லியிருக்காங்க. நம்ம 154 பொறுத்த வரைக்கும் செக்ஷனு, சப்செக்ஷனு, கிளாஸு, சப்கிளாஸ் அந்த அடிப்படையில் 1 by 1 பார்த்துட்டோம். பட் இங்கே 173 அதே விஷயத்தை இங்கே சொல்லியிருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த சப்செக்ஷன் அந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் மாறும். அதை நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா கொஞ்சம் அந்த கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம், புதுசாக என்ன சேர்த்துருக்காங்கன்னு அதை மட்டும் பார்த்துருவோம். 154 விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க, மற்றபடி இதில் என்னென்னலாம் புதுசாக சேர்த்துருக்காங்க, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டா நமக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ அந்த ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு என்ன புதுசாக சேர்த்துருக்காங்க, நியூ ஆடிங் அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு அக்கரன்ஸ் ஒரு இடத்துல நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த அக்கரன்ஸ் நடந்த இடத்திற்கு உட்பட்ட அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் போய் தான் ஒரு புகாரை கொடுப்போம். சரிங்களா, இதுதான் ஜென்ரல் மேட்ரு. அதே சமயத்தில் வேறு ஒரு ஸ்டேஷன், நம்ம சம்பவம் நடந்த இடத்த விட்டு வேறு ஒரு ஸ்டேஷனில் போய் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸு இது எங்களுக்கு ஜூரிஷன் வரல, அந்த புகாரை வாங்கவே மாட்டாங்க. இப்போது அதுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்குன்றதுனால இங்கே ஒரு சட்ட வடிவத்தையே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, irrespective ஆஃப் தி ஏரியா வேர் தி அஃபென்ஸ் இஸ் கமிட்டடு. நீங்கள் போய் ஒரு புகார் கொடுக்குற இடத்துல சம்பவ இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த புகாரை அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்கிக்கணும், அதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதற்கான ஒரு சட்ட வடிவத்தை இந்த நியூ ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போடுற அந்த எஃப்ஐஆருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீரோ எஃப்ஐஆர். ஏன்னா நீங்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்டேஷனில் போட்ட எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் கொடுத்த புகாரை வாங்கிட்டு அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை கன்சர்ன்டு போலீஸுக்கு அனுப்பிடுவாங்க. அதற்கு ஜீரோ எஃப்ஐஆர்னு பேர். சரிங்களா, ரெண்டாவது பார்க்கும்போது அதே இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக